சாரி ஃபார் த டிலே கொஞ்சம். ஸோ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்ஸஸ் வந்துட்டு என்ன செய்வோம், அஹ், போய் நம்மட மேல வந்துட்டு ஈஸி அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளும். இல்லாட்டி என்ன செய்யும், நம்ம இன்சர்ட்ல வந்து எவ்ரி டைம் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே கிளிக் பண்ணி நம்ம இங்க வந்துட்டு என்ன செய்வோம், ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் அஹ், உம், கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்வோம், இங்க வந்துட்டு நாம நம்மட குயிக் எக்ஸஸ் டூல் பாரை வந்துட்டு எக்ஸஸ் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஓகே. ஸோ உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பாருங்க, நமக்கு இப்போ வந்துட்டு இங்க டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சுட்டு என்ன செய்யலும், இங்க வந்துட்டு நாம விரும்பின மாதிரி நம்மளால எடிட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். பாருங்க, இது உங்களுக்கு ஒரு ஹெடிங்கா நீங்க இதை மாத்தணும் சொன்னா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்துட்டு நாம சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். அதே போல அதுல ஃபொண்ட்ஸை வந்துட்டு இதுல மாத்தி கொள்ளலாம். அதே போல இதுக்கு கலர் சேஞ்ச் பண்றேன்டா என்ன செய்யலாம், நம்மளால கலர் சேஞ்ச் பண்ணலாம். ரைட். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்வலான எடிட்டிங் ஒர்க்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அதே இதுல வந்துட்டு பாருங்க, காலேஜ் இது இந்த இதுல வந்துட்டு நம்ம சென்டர் பண்ணணும், சென்டரைஸ் பண்ணணும்னு சொல்லி செய்யலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க இதை சென்டர்ல பண்ணலாம், லெஃப்ட் அலைன்மெண்ட் ரைட் அலைன்மெண்ட் பண்ணலாம், ஜஸ்டிஃபை பண்ணலாம். இப்படி என்ன செய்யலாம், இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலான இந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும். ரைட். ஸோ வந்துட்டு அதோட சேர்த்து என்ன செய்யலாம், நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இப்படி நீங்க கொடுத்துட்டு என்ன செய்யலாம், இதுக்குள்ள வாரத்தை வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு அடுத்தடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி என்ன செய்யலாம், இதுக்குள்ள வாரத்தை எட் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்படி என்ன செய்யலாம், உங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸ்ல வந்துட்டு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ்க்குள்ள நீங்க விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்துட்டு செஞ்சு கொள்ளலாம். ரைட். இது நாம ஆல்ரெடி வந்துட்டு எங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருந்தோம், நாம வந்து ஆல்ரெடி வேர்ட் மத்த மத்த அதை கோ த்ரூ பண்ணின எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயும் வந்துட்டு என்ன செஞ்சோம் பார்த்தோம். ரைட். இதுல உங்களுக்கு முக்கியமான பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரெசன்டேஷன் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இல்லாம நாம வந்துட்டு இதுல வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு நாம ஒரு 10 பேருக்கு ஒரு 50 பேருக்கு முன்னுக்கு என்ன செய்யும், ஆடியன்ஸ் கொஞ்சம் பேருக்கு முன்னுக்கு நாம வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுவோம். ஸோ அதுக்காகத்தான் நாம இதை வந்துட்டு செய்யறோம். நம்மட ஸ்லைட்ஸ் வந்துட்டு எப்பயுமே மினிமலிஸ்டிக்கா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் இதுல இருக்கிற அவ்வளவு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நாம ஆல்ரெடி எங்க பார்த்திருப்போம் சொன்னா வேர்ட்ல வந்துட்டு நாம உங்களுக்கு நான் படிச்சு தந்திருப்பேன். ஓகே. பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நாம கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்ட்டு நாம
இப்படி டெக்ஸ்ட் பாக்ஸஸ்ல வந்துட்டு கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுல லுக்கை வந்துட்டு பெட்டர் பண்ணி எடுக்கிறது, நம்மளோட ஆடியன்ஸை வந்துட்டு எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னு இப்ப வெறும் வெள்ளையா இருந்த பாருங்க, சும்மா இப்படி உங்களோட பிரசன்டேஷன்ல ஒரு ஸ்லைடு ஒன்று இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா யாரும் வந்துட்டு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து இருக்காது அவங்களுக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி லுக்ஸ் பெட்டரா மாத்துறதுல தான் நம்மளோட பவர் பாயிண்ட் எப்போதும். ரைட். ஓகே. பாருங்க, இப்படி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்லைட்ஸா வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், கோத்ரூ பண்ணலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்லயும் வந்துட்டு நீங்க விஷயங்கள் எட் பண்ணலாம். ஓகே. டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்தாச்சு, செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நீங்க உங்களோட கண்டென்ட்ல நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்களோ அதை வந்துட்டு என்ன செய்யலும், கொடுக்கலும். ரைட். ஸோ இப்படி வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸஸோட வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொள்ள இயலும். இப்ப வந்துட்டு நாம முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு டெக்ஸ்ட் எப்படி எட் பண்றது. சிம்பிள். இப்ப நீங்க வெறும் உங்களோட blank இதுல வந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுல வந்துட்டு எதுவுமே டைப் பண்ணல. இந்த பாருங்க, நான் மவுஸை கர்சரை வச்சு கிளிக் பண்றேன், எதுவும் டைப் பண்ணோம், கீபோர்டை கிளிக் பண்றேன், எதுவுமே வந்து செய்ய இயலாது blank ஸ்லைட்ல. ரைட். blank ஸ்லைடுக்கு தான் நாம என்ன செய்ய யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல உங்களுக்கு சில ஸ்லைட்ஸ் இருக்குது வந்துட்டு டூ கண்டென்ட் இருக்குது, கம்பேரிசன் இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு விரும்பின டைப்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸை வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, இது வந்துட்டு ஒரு கம்பேரிசன் ஸ்லைட். இதுல வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணலாம். ரைட். இப்ப பாருங்க, இதுல வந்துட்டு இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணலாம். இப்படியான விஷயங்களையும் ஸ்லைட் ஸ்பெசிஃபிக்காகவும் உங்களுக்கு என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன செய்யும், blank ஸ்லைடோட ஒர்க் பண்ணுவோம். அதுதான் நமக்கு ஈஸி. நம்மட எல்லாத்தையும் உடனே உடனே எல்லாத்தையும் லேட்டரா லேட்டரா நம்ம சில சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போக்குல வந்துட்டு என்ன செய்யும், இந்த blank டெக்ஸ்ட் பாக்ஸ் blank ஸ்லைட்ஸ் வந்துட்டு நமக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். அந்த சமயம் நீங்க என்ன செய்யலாம், எங்கடா ஒன்றும் டைப் பண்ணப்படுதில்லை, நாம என்ன செய்ய தேவையில்ல, ஒரி பண்ண தேவையில்ல. டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்து என்ன செய்யலாம், உங்களால உடனே ட்ரா பண்ணிட்டு என்ன செய்யலும், அதுல நீங்க கண்டென்ட் எட் பண்ணலாம். ரைட். ரைட். அப்படிதான் வந்துட்டு நாம ஒவ்வொரு ஸ்லைட்லயும் வந்துட்டு என்ன செய்யும், கண்டென்ட்ஸ் வந்துட்டு எட் பண்ணுவோம். ஓகே. பாக்கல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நம்ம இப்ப எல்லாருக்கும் மிச்ச நாள ஒரு 2 மந்த்ஸ் முடிய போகுது. நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு இதோட ஃபெமிலியரா இருப்போம். ஓகே. திஸ் வீக்கோட வந்துட்டு நம்மளோட டூ ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் இதுல கோர்ஸ்ல முடிஞ்சுது. மேபி இன்னொரு கிளாஸ்மேட்ல தான் வரும் எல்லாருக்கும். அதுக்குரிய ப்ரோசஸ் எல்லாம் செய்வாங்க. ரைட். பாருங்க, இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்லைடா வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கும் டவுன் அரோ கீயை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடா வந்துட்டு என்ன செய்யலாம், ஈஸியா கோ த்ரூ பண்ணலாம். ரைட். நாம வந்துட்டு பவர் பாயிண்ட் பொறுத்தவரையில பவர் பாயிண்ட் ஸ்பெசிபிக் யூனிக்கான ஃபீச்சர்ஸ்ல தான் மிச்சமே ஃபோக்கஸ் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி வேர்ட்ல வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் என்ன ஆல்மோஸ்ட் இந்த பவர் பாயிண்ட் ஆகிக்கலாம், வேர்ட் ஆகிக்கலாம், இந்த டெக்ஸ்ட் சம்பந்தமா ஹேண்டில் பண்ற ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபீச்சர்ஸ் நாம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி பண்ணிக்கிறோம். ரைட். இப்ப இதுல வந்துட்டு அடுத்தது முக்கியமான இதான் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இதுக்கு எப்படி நாம ஒரு தீம் செட் பண்றது, இது எப்படி லுக்ஸ் பெட்டரா மாத்துறது. ரைட். அதை எப்படி செய்யறோம், நாம அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப அடுத்தது பார்க்க போறோம். பாருங்க, இதுல வந்துட்டு நமக்கு பார்க்கலாம் டிசைன் டெப். டிசைன் டெப் இருக்குது. ஓகே. இப்ப டிசைன் டெப்ல வந்தோம் சார், நமக்கு என்ன செய்யலும், இதுல நமக்கு இங்கதான் என்ன இருக்குது, தீம்ஸ் இருக்குது. ஓகே. இந்த தீம்ஸை வச்சுதான் நாம என்ன செய்வோம்னு சொன்னா, நம்மட ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷனை வந்துட்டு லுக் கொண்டு எடுப்போம். இதுக்கு பாருங்க, இப்படி நிறைய நீங்க ஒவ்வொன்றிலையும் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அஹ், அதுல டிசைன் பின்னுக்கு எக்ஸஸ் ஆகிறத நீங்க பார்த்து கொள்ள மாதிரி இருக்கும். ரைட். பாருங்க,
ரைட். அதே போல பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய தீம்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். அதுல விரும்பின தீமை வந்துட்டு நம்ம என்ன செய்யலும், செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். பாருங்க. ரைட். இப்படி நீங்க ஒவ்வொன்றிலையும் ஹோவர் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்கா பிடிச்சிருக்குதோ அதை வந்துட்டு என்ன செய்யலும், நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி என்ன செய்யலும், தீம்ஸ் வந்துட்டு என்ன செய்யலும் உங்களுக்கு ஆன்லைன்ல இல்ல டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்க என்ன செய்யலும், இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும் ப்ரௌஸ் தீம்ல. ஓகே. இப்போ நீங்க இதுல வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. ஓகே. இப்போ நீங்க இதை செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி என்ன செய்யும், யூஸ்வலா இப்படி மிச்சம் டாக்கா போக மாட்டாங்க யாரும் ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு. அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலும், அதுக்குள்ளேயும் என்ன செய்யும், வேரியன்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு கலர்ஸ், நிறைய கலர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அங்க உங்களுக்கு பச்சை கலர்ல வந்துட்டு அதுல தீம்ட, இந்த தீம் இப்படி இந்த கலர்ல வந்துட்டு உங்களுக்கு செட் பண்ணி காட்டியிருந்தாங்க. அந்த தீமுக்கும் உங்களுக்கு வேற கலர்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், இதுல வந்துட்டு பார்த்து கொள்ள மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன செய்யலும், கலர்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ் கூட பண்ணி கொள்ளலாம். இங்க பாருங்க, 4 கலர் இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் வந்துட்டு என்ன செய்யலும், உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கூட உங்களால கலர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா பொதுவாவே ஒரு ஸ்டாண்டர்டா போக போகல என்ன செய்வாங்கன்னா, யூஸ்வலா இப்படியான ஒரு ஸ்லைட்ல தான் வந்துட்டு போவாங்க. ரைட். ஏன்னு ஓவர் கலர்ஃபுல்லாகவும் மிதிக்க கூடாது நம்மட ப்ரெசன்டேஷன். ரைட். பாருங்க, அந்த சமயத்துல உங்களுக்கு இப்படி இந்த பச்சை இந்த டிசைனுக்கு வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் நேம் வேற வேணுமா இருந்தா என்ன செய்யலாம், உங்களுக்கு இங்க வந்து கலர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, நம்ம ஏர்லியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரீன் கலர்ல இருந்துச்சு. அதுல வந்துட்டு சில சில வேரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு கலர்ஸ் வந்துட்டு செட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். பாருங்க, இதுல ஹோவ் பண்ண பண்ண நீங்க என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே போகும். ரைட். அதை என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு தீம் உண்டு எப்படி இப்ப உங்களோட ஸ்லைடுக்கு செட் பண்றது, ப்ரெசன்டேஷனுக்கு செட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி செட் பண்ணுவோம், இப்ப யூஸ்வலா நம்ம எங்க இருப்போம், ஹோம் டெம்ப்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிருப்போம். உங்களுக்கு இமீடியட்டா வந்துட்டு ஸ்லைடுக்கு வந்துட்டு என்ன செய்யணும், தீம் செட் பண்ணணும். தீமை வந்துட்டு உங்களுக்கு நீங்க செட் பண்ணணும்னு சொன்னா டிசைன் டெப்ல வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு தீமை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதில் கலர்ஸ் வேரியன்ஸ் வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதே போல உங்களுக்கு நீங்க பவர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணினதோடயே முன்னுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், காட்டும். பாருங்க, முன்னுக்கும் உங்களுக்கும் நீங்க பிரசன்டேஷன் ஆன் பண்ணதோட கூட தீம்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், பார்க்கல மாதிரி இருக்கும். பாருங்க, இப்படியான தீம்ஸ்க்கும் உங்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் எங்க நீங்க பவர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணினதோட. ரைட். பாருங்க, இப்படியான சில மோர் தீம்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு எடுக்கலாம். ரைட். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், இது டவுன்லோட் ஆகி உங்களுக்கு உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு வந்துட்டு இதை எட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, என்ன செஞ்சோம், அங்க இருந்து டவுன்லோட் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ரைட். பாருங்க, அந்த தீம் செட்டுக்கு இது வந்துட்டு என்னது, ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி சொல்லலாம். அதுல இது வந்துட்டு எப்படி இருக்க போதும், இப்படித்தான் அதுல உள்ள அது உள்ளுக்கு வர ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க போகுது. இதோ ஒரு இதற்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதிரி இதை இப்படி ஒன்று தந்திருக்கிறாங்க. ரைட். பாத்தீங்கன்னா விளங்கும் நமக்கு. அப்படியும் என்ன செய்யணும், நமக்கு ஸ்லைட்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி எடுக்கலாம். எங்க நம்மட இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா. ரைட். அப்படி வந்துட்டு என்ன செய்யும், நமக்கு தீம் செட் பண்ணலாம். இப்ப இப்படியான ஒரு இதுல தான் நாம ஒரே பேட்டர்ன்ல தான் வந்துட்டு என்ன செய்வோம் நாம போகும். நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு கலர், அதே போல இதுக்கு வேற இதுக்கு ஒரு கலர் அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம், மாத்தி மாத்தி கொடுக்க மாட்டோம். நம்மட இது வந்துட்டு ஒரு ஆர்டரா ஒரே சேம் ஃப்ளோவில் தான் இருக்கணும். ஒரு ஃப்ளோ மெயின்டைன் பண்ணி தான் என்ன செய்யும் நம்மட ப்ரெசன்டேஷன் ஒர்க் பண்ணும். ரைட். அப்ப நமக்கு தீம் ஒன்று எப்படி செட் பண்ற ஒரு ஐடியா இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னா நாம
பவர் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கா தான் இங்க படிச்சுட்டு இருப்போம். அதே போல பாருங்க நமக்கு என்ன செய்யலும் ஸ்லைட்ல வந்துட்டு சைஸையும் வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது சேம் டிசைன் டேப்ல வந்துட்டு இங்க நமக்கு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே பாருங்க, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் என்னது, ஸ்டாண்டர்ட் வந்துட்டு 4/3. ஸோ அப்படின்ட்டு இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்வோம், ரெகுலரா வந்துட்டு இந்த இருக்கிற ஒயிட் ஸ்கிரீன் 16/9 சைஸ் தான் நம்ம வந்துட்டு யூஸ்வலாவே வந்துட்டு என்ன செய்வோம், ப்ரெசன்டேஷன்ல ஒர்க் பண்ணுவோம். பாருங்க என்னது 16/9. ஓகே, அதே போல உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற சில ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு இதுக்கு கம்பேட்டபிள் இல்லாம இருக்கலாம். ஸோ நீங்க நீங்க ப்ரிப்பேர் ஆக போகல, நீங்க ஒரு உங்களோட யூனிவர்சிட்டிஸ்லயோ காலேஜ்லயோ இல்லை நீங்க ஒர்க் பண்ற இடத்துல என்ன செஞ்சிடலாம், டிவி சிரிக்கலாம் இல்லையா, இல்லையா டிவி சிரிக்கலாம், அதே போல ப்ரொஜெக்டர் சிரிக்கலாம். இப்ப அந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்துட்டு இந்த இருக்கிற சைஸை வந்துட்டு உங்களுக்கு அச்சீவ் பண்ண விடாதுன்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட அந்த இதுல சைஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சொல்லி இருந்தா என்ன செய்யல, இதுல வந்துட்டு எங்க பாருங்க ஸ்லைட் சைஸ்ல வந்துட்டு கஸ்டம் ஸ்லைட்ஸ், அதுல வந்துட்டு என்ன செய்யலாம் உங்களுக்கு ஸ்லைட் ஸ்கிரீனை வந்துட்டு சாரி சைஸை வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ண கொள்ளலாம். ஓகே, அதே போல வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட் ஓரியன்டேஷன் கூட என்ன செய்யலாம், மாத்தலாம். லேண்ட்ஸ்கேப் பார்த்தா நம்ம வந்துட்டு பொதுவாக வேலை செய்வோம், அப்படித்தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதே உங்களுக்கு போர்ட்ரைட் வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம், போர்ட்ரைட் செலக்ட் பண்ணலாம். ரைட், அப்படி என்ன செய்யலாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணது நாம வந்துட்டு பொதுவாகவே லேண்ட்ஸ்கேப்ஸ் என்ன செய்யும், நாம ஒர்க் பண்ணுவோம். பாருங்க அதே போல நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட் அண்ட் அவுட்லெட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம், போர்ட்ரைட் மூட்ல வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்ணலாம். அது வந்துட்டு உங்களுக்கு இது இண்டிகேட் பண்ணி காட்டுது உங்களுக்கு இது இப்படியான விஷயங்கள் நீங்க ரெடி பண்றதா இருந்தா நோட்ஸ் அது ரெடி பண்றதுக்கு என்ன செய்யும், போர்ட்ரைட்ல இருக்கிறது ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்லுது. ஸோ நாம வந்துட்டு நம்மளோட ப்ரெசன்டேஷன் ஒர்க்கிங் ஒன்கோயிங் எப்படி இருக்கும், லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்கும். ரைட், ஓகே. நமக்கு என்ன செய்யலும் அடுத்தது ஃபார்மேட் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு. ஃபார்மேட் பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கும் நீங்க என்ன செய்வோம், சம்டைம்ஸ் வந்துட்டு சிலாக்கள் வந்துட்டு டீம்ஸ் செட் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. டீம்ஸ் செட் பண்றதோட சேர்த்து சிலாக்கள் என்ன செய்வாங்க, அவங்க இமேஜஸ் வந்துட்டு எட் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரைட், இந்த ஸ்லைட்ல வந்துட்டு ஒரு ஸ்லைடுக்கு வந்துட்டு இப்ப எல்லா ஸ்லைடுக்கும் இல்லாட்டி என்ன செய்வாங்க, ஒரு சில ஸ்லைட்ஸுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஆஹ் வேற இமேஜ் ஒன்று இருந்தா நல்ல மாதிரிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க தானே செய்யலாம். அவங்களுக்கு ஈஸியான ஒரு தானே செஞ்சிருக்கீங்க ஃபார்மேட் பேக்ரவுண்ட் வந்துட்டு எடிட் பண்றேன். இப்ப இதுல வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம், நாம வேற ஒரு பேக்ரவுண்ட் தீம் செட் பண்ணிக்கோம். இங்க வந்துட்டு நாம என்ன செய்வோம், வேற ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணக்கூடிய மாதிரி நமக்கு இருக்கும். Right? பாருங்க, இப்ப நீங்க எப்படி இதை எடிட் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், உங்களோட பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு அந்த தீமோட சேர்த்தாப்புல உங்களுக்கு என்ன செய்யலாம், இமேஜ் எட் பண்ணலாம். இதுக்கு தான் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபார்மேட் பேக்ரவுண்டுங்கிற ஒரு ஃபீச்சரை வந்துட்டு நாம எட் பண்ணுவோம். கரெக்ட், ரைட். நம்ம ஒர்க் பண்ற ஸ்லைட்ல வந்துட்டு எல்லாமே கிளியரா இருக்கணும் இல்லையா. இப்போ பாருங்க இந்த இருக்கிற இதுல வந்துட்டு நாம என்ன செஞ்சிருக்கிறோம், சில்ட்ரன் பார்க் அண்ட் ஒன்று டைப் பண்ணிருக்கிறோம். இது விசிபிளா இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இവിടുത്തെ சில்ட்ரன் பார்க்ன்ற டைப் பண்ணிக்கிறோம், அது உங்களுக்கு கிளியரா No, யாராவது, sir. என்னது அது கிளியர் இல்லாம இருக்குது. அப்ப என்ன செய்யணும், நாம நம்ம ப்ரெசன்டேஷன்ல நாம ஒர்க் பண்றது, நாம எக்ஸ்பிளைன் பண்றது, நம்ம ஸ்லைட்ஸ் வந்துட்டு எட் பண்ணிக்கிற கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்ன செஞ்சுக்கணும், கிளியரா இருக்கணும். ஸோ வந்துட்டு இங்க வந்து நாம பச்சை கலர்ல கிரீன் கலர்ல விடத்தை யூஸ் பண்ணிக்கிற இது வந்துட்டு என்ன ஒரு சிறந்த விஷயம்.
இல்ல. சோ அதுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் நாம, இதுக்கு என்ன மாதிரியான கலர்ல செட் பண்ணி நல்லா இருக்கும் நாம அதை ரெட்டிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாம என்ன செய்யணும், அதுக்குரிய கலரை கொடுக்க வேணும். ரைட். பாருங்க, இதுக்கு நீங்க என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி ஒரு வேற கலர், எந்த கலர் அதுல இருந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும், அதை என்ன செய்யலும் அப்படியான ஒரு கலரை வந்துட்டு என்ன செய்யலும் நமக்கு கொடுக்கலாம். இந்த கலர்ஸ்ல எதுவும் செட் ஆகல என்ன சொன்னா என்ன செய்யலாம், மோ கலர்ஸ் கூட இது மோ கலர்ஸை கூட கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், நமக்கு ஒர்க் பண்ணி கொள்ளையிலும். ரைட். இந்த கலரும் என்னது அவ்வளோ கிளியர் இல்லாம இருக்கு. ஓகே. அப்ப கொடுக்குற கண்டென்ட் வந்துட்டு சரியா கிளியர் அடிக்கிற மாதிரி என்ன செய்யணும் நாம, கலர் கரெக்ஷன் எல்லாம் சரியா செஞ்சுக்கொள்ள வேணும். ஓகே. அத நீங்க இந்த இதை வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தர்ஸ் எடிட்டிங் வேலையெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். ரைட். ஓகே. நாம இந்த ரெட் கலரோட என்ன செய்வோம், ஓ ஓகே. அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்ப டிசைன் டேப்ல இப்ப உங்களுக்கு எப்படி தீம் செட் பண்றதுன்னு தெரியும், எப்படி டெக்ஸ்ட் எட் பண்றது தெரியும், அந்த டெக்ஸ்ட எப்படி அஹ், நம்மளோட ஸ்லைட்ஸுக்கு ஏத்த மாதிரி அதை ஃபிட் பண்றதுன்னு தெரியும். ஸோ அதே போல அந்த தீம் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு இமேஜஸ் எட் பண்ற எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஃபார்மேட் பேக்ரவுண்ட்ல தான் என்ன செய்யும் நாம இப்படி இமேஜஸ் வந்துட்டு அந்த தீமோட சேர்த்தாப்புல எட் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்படி வந்துட்டு நமக்கு இமேஜஸையும் வந்துட்டு கூட எட் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம் நமக்கு, இப்படி பேக்ரவுண்ட்ல ஒயிட் பேக்ரவுண்ட்ல இதை வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகே. எல்லா எல்லாத்துக்கும் எல்லா ஸ்லைட்ஸுக்கும் வந்து நாம இமேஜஸ் செட் பண்ணி நம்ம நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. ஓகே. ஸோ சில ஸ்பெசிஃபிக்கா நமக்கு எவ்வளத்த நீட் எவ்வளத்த தேவை ஏற்படுதோ அவ்வளத்த மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இமேஜை வந்துட்டு இப்படி எட் பண்ணி கொள்ளலாம். ரைட். இது வந்துட்டு பேக்ரவுண்ட்ல தேவையான இமேஜுக்கு. ஓகே. ஓகே. அதே போல என்ன செய்யணும், உங்களுக்கும் அந்த இமேஜுக்கு உரிய டிரான்ஸ்பெரன்சி நிறைய பாருங்க, எந்த அளவு டிரான்ஸ்பரன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சியும் கூட என்ன செய்யலாம், உங்களுக்கும் கூட்டி குறைச்சி கொள்ள இயலும். ரைட். ஓகே. இப்போ அதே போல பார்ப்போம். இப்போ உங்களுக்கும் நம்ம அடுத்தது ஒன்று பார்ப்போம். என்ன செய்வோம், இப்போ ஒரு நீங்க ஒரு உங்கள்ட்ட ஒரு என்ன இருக்குது,
உங்கள்ட்ட இப்ப எம்டி ஸ்லைடு ஒன்று இருக்குன்னு வைப்போம். எப்படி? எம்டி ஸ்லைடு, அதாவது blank ஸ்லைடு. ஓகே, அந்த blank ஸ்லைட்ல வந்துட்டு என்ன செய்யறது? நாம நாம இப்ப தீம் செட் பண்ணிட்டு என்ன செஞ்சோம்? ஒரு இமேஜ் செட் பண்ணிடலாம். அதே போல நாம வந்துட்டு என்ன செய்வோம்? ஒரு பேக்ரவுண்டுக்கும் தீம் இல்லாம நீங்க இப்போ ஒரு பேக்ரவுண்டுக்கும் இமேஜ் எடிட் பண்றேன்னு என்ன செய்யலாம்? ஒரு ஸ்லைட்ல வந்துட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு எம்டி ஸ்லைட்ல வந்துட்டு நீங்க பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு நாம இமேஜ் எட் பண்றது வேற, ஒரு ஸ்லைடுக்கு இமேஜ் ஒன்று பேக்ரவுண்ட்ல எட் பண்றது வேற. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் செய்யும் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு இமேஜ் எட் பண்றதுன்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி நம்ம இமேஜ் ஒன்று எட் பண்ணுவோம், நம்ம இமேஜ் ஒன்று எட் பண்ணி பார்ப்போம் லேட்டரா. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்லைடுக்கு வந்துட்டு நீங்க ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? அந்த ஸ்லைட் நீங்க எந்த ஸ்லைடுக்கு அக்சஸ் பண்ண போறீங்களோ, என்ன செய்ய போறீங்க, எந்த ஸ்லைடுக்கு நீங்க இமேஜ் எட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்லைட்ல வச்சுட்டு கர்சரை என்ன செய்யலாம்? உங்களால டபுள் கிளிக் பண்ணி, அதாவது ரைட் கிளிக் பண்ணி அதுல உங்களுக்கு பாருங்க ஃபார்மேட் பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த ஃபார்மேட் பேக்ரவுண்ட்ல வந்துட்டு என்ன செய்யலாம்? பாருங்க, இந்த இருக்கிற பிக்சர் ஓ டெக்ஸ்சர் ஃபில், இதுல வந்துட்டு என்ன செய்யலும்? இன்சர்ட் ஆப்ஷனை கொடுத்து எங்க இருந்து நீங்க இமேஜ் எடுக்க போறீங்களோ, ஆன்லைன்ல இருந்து எடுக்க போறீங்களா, ஸ்டாக் இமேஜஸ் ஆர் ஃப்ரம் அ ஃபைல், நம்மட லோக்கல் மெஷின்ல இருந்து எடுக்க போறீங்களான்னு கேக்குது. அப்ப என்ன செய்யலாம்? நாம அதுல இருந்து நம்மட லோக்கல் ஃபைல்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், பாருங்க. இப்ப நம்மட கம்ப்ளீட் ஸ்லைடுக்கு என்ன செஞ்சிருக்குது? இமேஜ் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, இதுல நீங்க என்ன செய்யலும்? டிரான்ஸ்பரன்சி சேம் தான். நாம நேரத்துல ஒரு வகையா பார்த்தோம். இங்க டிசைன் டெப்ல வந்து ஃபார்மேட் பேக்ரவுண்ட், அங்க இருந்து நாம என்ன செஞ்சோம்? பிக்சரோ டெக்ஸ்சர் ஃபில், அதுல வந்துட்டு இன்சர்ட் ஃப்ரம் அ ஃபைல். உங்களுக்கு லொகேஷன் கேட்கும், எங்க இருந்து நீங்க இதை அக்சஸ் பண்ண போறீங்க, அந்த லொகேஷனுங்க நம்மளோட மெஷின். ஓகே, அதை கிளிக் பண்ணி என்ன செய்வீங்க? இமேஜ் என்ன செய்வோம்? எட் பண்ணும் போத். அப்ப உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ, நீங்க இன்சர்ட் டிசைன் டெப்புக்கு போய்த்து ஃபார்மேட் பேக்ரவுண்டுக்கு தான் போய்த்து செய்யணும் சில நாளும் செய்யலாம் உங்களால. இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஒரு நீங்க எந்த ஸ்லைட்ல இமேஜுக்கு பேக்ரவுண்ட கொடுக்க போறீங்களோ அதை வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டு, அதாவது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் பேக்ரவுண்ட் ஸ்ட்ரைட்டா நீங்க இங்க இருந்து என்ன செய்யலாம்? எக்ஸஸ் பண்ணி உங்களால பிக்சர் வந்துட்டு ஒரு என்டையர் ஸ்லைடுக்கு வந்துட்டு போட்டுக்கொள்ள இயலும். ரைட், அப்ப உங்களுக்கு ஒரு இமேஜுக்கு இமேஜை எப்படி ஒரு என்டையர் ஸ்லைடுக்கும் எட் பண்றேன்னு தெரியும். ரைட், இப்போ அதே போல வந்துட்டு பார்ப்போம். நாம ஒரு இமேஜ் எட் பண்ண போறோம் என்ன செய்யலாம்? இன்சர்ட் டேப்புக்கு வந்து பிக்சர்ஸ்ல வந்துட்டு எங்க இந்த நீங்க எக்ஸஸ் பண்ண போறீங்களோ என்ன செய்யணும்? சில வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு இதை நீங்க கிளிக் பண்ணின்னு சொன்னா ஆட்டோ எங்க இருந்து லொகேஷன் கேட்கும். ரைட், ஆன்லைன் பிக்சர்ஸா, ஸ்டாக் இமேஜஸா, திஸ் டிவைஸ் இருக்கும். நம்ம திஸ் டிவைஸ் நம்மளோட மெஷின்ல இருந்து அக்சஸ் பண்ண போறோம். என்ன செய்யலாம்? ஸ்ட்ரைட்டா வந்துட்டு என்ன செய்யணும்? நம்மளால இமேஜை இன்சர்ட் பண்ண இயலும். ரைட், இதுதான் இமேஜ் ஒன்றை இன்சர்ட் பண்றது. இந்த இமேஜுக்கு பக்கத்துல நாம என்ன செய்வோம்? சில விஷயங்கள் கண்டென்ட் கொடுத்து நாம என்ன செய்வோம்? எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன? இன்சர்ட் இமேஜ். சரியா? இமேஜ் எட் பண்றதும் ஒரு பேக்ரவுண்டுக்கு இமேஜ் ஒன்று எட் பண்றதும் ஸ்லைட்ல டிஃபரன்ஸ். ரைட், இப்படிதான் நாம பேக்ரவுண்ட் ஒன்ல நம்ம வழியா பார்த்த மாதிரி ஃபார்மேட் பேக்ரவுண்ட்ல இருந்து நாம என்ன செய்வோம்? பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம் இமேஜ் ஒன்று. ரைட், இப்போ இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இந்த ஒரு இமேஜ் ஒன்றை எப்படியெல்லாம் எடிட் பண்றேன்.
பிக்சர் ஃபார்மேட்ல வந்துட்டு உங்களுக்கு விரும்பின டிசைன்ஸ்ல வந்துட்டு என்ன செய்யலும் நமக்கு இமேஜை வந்துட்டு எட் பண்ண எடிட் பண்ண இயலும் ரைட். கலர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து வைக்கிறோம் நாம ரைட். பாருங்க, யாருக்காவது ரிமெம்பரா நாம இந்த இமேஜ் எல்லாம் எட் பண்ணி அதை எப்படி எல்லாம் எடிட் பண்றேன்னு எல்லாம் பார்த்தோம். எப்படி எனிவன், யாரு சரி சொல்லுங்க பாப்போம். ரைட். ஓகே. ரைட். இப்ப நமக்கு ஒரு நம்மளோட ஸ்லைட்ல வந்துட்டு இமேஜ் ஒன்று எப்படி எட் பண்றேன்னு நமக்கு இப்போதைக்கு இப்ப தெரியும் ரைட். இப்ப என்ன செய்யலாம், இதை வச்சு நீங்க இப்ப இப்படி ஒரு இமேஜ் இருக்கு, இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம், இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சுட்டு இதுக்கு பக்கத்துல நீங்க என்ன செய்யலாம். இது என்னது, இப்படி எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்க உங்களோட இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குரிய மாதிரி. ரைட். இப்படி என்ன செய்யலாம், உங்களுக்கு விஷயங்களை கொடுத்து என்ன செய்யலாம், டெக்ஸ்ட் பாக்ஸஸோடையும் கொடுத்து உங்களுக்கு பிளேயர் ஆன் மாதிரி எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகித்தானே இருக்குது. ஓகே ஓகே, சாரி, நான் நினைச்சிட்டேன் ஸ்கிரீன் ஷேர் இல்லையோண்டு. ஓகே ஓகே. ஸோ இந்த இமேஜ் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் தானே? ஓகே, கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா தானே செய்யும் நம்மளோட லெசன் செஷன் வந்துட்டு என்ன ஆகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? நான் மட்டும் கழிச்சுட்டே இருந்தாலும் என்ன செய்யாது. இடைக்கிற நீங்க செட்ல சரி கேட்கிற கொஸ்டின்ஸ் சும்மா ஓம் நோ என்ன சரி போடுங்க, பிரச்சனை இல்லை ரைட். ஓகே. ஸோ இப்படி வந்துட்டு இன்சர்ட் இமேஜ் நமக்கு எப்படி இமேஜ் ஜெனரேட் பண்றதுன்னு தெரியும் ரைட். இந்த எடிட்டிங் டூல் இதை நீங்க எப்படி எடிட் பண்ண போறீங்கன்றது இனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட். நம்ம ஆல்ரெடி திஸ் திங்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறோம், பாத்திக்கிறோம். அடுத்து வந்து பார்ப்போம் நாம இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழே இருக்குது வந்துட்டுன்னா ஜூம், நம்மட ஸ்லைட வந்துட்டு ஜூம் பண்ணி ஒர்க் பண்றது நமக்கு தெரியும். அதே போல ஸ்லைட் ஷோ வந்துட்டு இருக்குது தெரியும் ரைட். இது வந்துட்டு ஸ்லைட் ஷோன்னு சொல்லுவோம். ஸ்லைட் ஷோன்னா நம்மட ஒவ்வொரு ஸ்லைடையும் வந்துட்டு கோ த்ரூ பண்றது தான் இது. இப்படித்தான் இந்த வியூல என்னென்ன செய்ய போதும் உங்களோட ஸ்லைட் பிரசன்டேஷன் இருக்கும். அதுதான் வந்துட்டு என்ன செய்வாங்க, ஸ்லைட் ஷோன்னு சொல்லி சொல்லுவோம் ரைட். பாருங்க, இதான் வந்துட்டு என்ன ஸ்லைட் ஷோன்னு சொல்லி சொல்லுவோம் ரைட். ஓகே. இப்போ நம்ம தீம் செட் பண்ணிட்டோம், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்லைட் இமேஜ்ல பேக்ரவுண்ட் ஒன்று செட்டப் பண்ற அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? அதே போல அந்த பேக்ரவுண்டுக்கு உள்ளுக்கு தீம் செட் பண்ணிட்டு எப்படி ஒரு இமேஜ் செட் பண்றேன்னு பார்த்த மாதிரி சைஸ்
எப்படி மேனேஜ் பண்றேன்னு பார்த்தோம். ரைட். அடுத்தது ஒன்று நாம பார்க்க போறோம், டிரான்சிஷன். டிரான்சிஷன்ஸ் என்னன்னு சொன்னா, நம்மட ஒவ்வொரு ஸ்லைடும் வந்துட்டு எப்படி டிரான்சிஷன் ஆக போகுது. ரைட். எப்படி டிரான்சிஷன் ஆக போகுது. அதாவது நாம இப்ப பாருங்களேன், நம்மட பிரசன்டேஷனை தரிக்கி ஸ்டார்ட் ஃப்ரம் F5 தட்டினால என்ன செய்யலாம், உங்களுக்கு ஸ்லைட் ஷோ செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், இந்த இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஸ்லைட் ஷோ பார்க்கலாம். ரைட். இந்த ஸ்லைட் ஷோவில் பாருங்க, இந்த ஒவ்வொரு ஸ்லைடும் மாற போக்குல என்ன செய்ய, இப்ப நீங்க சம்டைம் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோல இருந்துட்டு ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு கட் ஆக போக்குல ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா. சோ அதைத்தான் நம்ம என்ன செய்யலாம், அதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்லலாம், என்ன டிரான்சிஷன் சொல்லலாம். ரைட். இப்ப நாம உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்ப ஒருத்தர் திங்க் பண்ண போக்குல ஒரு சீன்ல இருந்துட்டு அவர் திங்க் பண்றாருன்னு அதுக்கு ஒரு மாதிரியான எஃபெக்ட் ஒன்று கொடுத்து ஒரு மாதிரி அலையாகி போற மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு டிரான்சிஷன் மேக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் டிரான்சிஷன் கோயிங் டு ஒர்க். ரைட். இப்போ இந்த ஸ்லைட்ல இருந்து அடுத்த ஸ்லைடுக்கு எப்படி டிரான்சிஷன் ஆக போறோம், அதைத்தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம், டிரான்சிஷன் சொல்லி சொல்லுவோம். ரைட். இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்லைடையும் செலக்ட் பண்ணி என்ன செய்யலும், டிரான்சிஷன் செட் பண்ணலாம். ஓகே. ஓகே, இதுல நாம என்ன சரி டைப் பண்ணுவோம். ரைட். ஓகே, நாம இதுக்கு அப்படியே வந்துட்டு இப்ப நீங்க நினைக்கலாம். ரைட். இப்ப நீங்க என்ன செய்யலும், இதுக்கும் நீங்க என்ன செய்யலும், டிசைன்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலும், தீம் செட் பண்ணி கொள்ளலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, சொல்லுங்க, கேளுங்க. சார் நீங்க சொல்ற எதுவுமே ஸ்க்ரீன்ல ஷேர் ஆகல சார். இப்போ ஓகே, அப்ப கிளியரா கேக்குதா, ஷேர் ஆகுதா? வாய்ஸ் கேக்குது, போட்டோ அப்படியே நின்ன வாக்குல இருக்கு சார். ஸ்கிரீன் அந்த இப்போ மூணாவது ஸ்லைட் வந்து செலக்ட் பண்ண வாக்குல இருக்கு சார். அப்படியே கீழே உள்ளதெல்லாம் இன்னும் விளங்கல சார். உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன் ஒர்க் ஆகுதா, ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம கோ த்ரூ பண்றது? இல்ல சார், எரோ மார்க் வந்து காட்டவே மாட்டுது இல்ல. ஓகே. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகேவா, இப்போ ஷேர் ஆகுதா? ஓ சார், ஸ்க்ரீன் விளங்குது சார். ஓகே, இப்போ ஸ்கிரீன்ல மூவ்மெண்ட்ஸ் விளங்குதா உங்களுக்கு? இப்போ ஓகே சார். ஓகே, ஸ்லைட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது தானே? ஓகே. ஓகே. ஓகே, சார். கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ வந்துட்டு என்ன செய்யலாம், நம்மளால ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் வந்துட்டு என்ன செய்யணும், நாம டிரான்சிஷன்ஸ் செட் பண்ணலாம். இதுகள் தான் வந்துட்டு என்ன அஹ், முக்கியமான கண்டென்ட்ஸ் என்னத்துல இருக்குது, நம்மட பவர் பாயிண்ட்ல இருக்குது.
ஓகே, பாருங்க. இப்ப நாம வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் டிரான்சிஷன் செட் பண்ண போறோம். இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நாம ஆல்ரெடி எங்க படிச்சோம்? வேர்ட்ல படிச்சது. அதுல இருந்து நாம சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிட்டு என்ன செய்யும்? பவர் பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணும், ரைட்? பாருங்க, இப்ப என்ன செய்ய போறோம்? இதுக்கு ஒரு புஷ் என்ற ஒரு ஸ்லைட் டிரான்சிட் கொடுக்க. ஓகே, அதே போல இதுக்கு வைப்ங்கிற ஒரு டிரான்சிஷன் கொடுக்கணும். இல்லாட்டி என்ன செய்யலும் இதுக்கும் புஷ் கொடுப்போம். ஓகே, அதே போல பாருங்க, இதுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுப்போம். அது ரைட். அதே போல இதுக்கு ஒரு டிரான்சிஷன் திரும்ப கொடுப்போம். இப்படி என்ன செய்வோம்? ஓகே, நம்ம இப்ப நம்மளோட ஸ்லைட் ஷோவை செக் பண்ணி பார்ப்போமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே, பாருங்க. நாம பாருங்க, நமக்கு F5 கிளிக் பண்ணாலும் என்ன செய்யல? நமக்கு ஸ்லைட் ஷோ பண்ணலும். அதே போல நமக்கு மேல இருந்த குயிக் எக்ஸஸ் டூல் பார்ல ஸ்லைட் ஷோ அக்சஸ் பண்ணியிருந்தோம் சொன்னா உங்களுக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு போகல நம்ம செய்யறது கரெக்டா இருக்குதா இல்லாட்டி இந்த இது ஓகேவான்னு சொல்லி என்ன செய்யறதுக்கு செக் பண்றதுக்கு நம்ம அங்க எக்ஸஸ் பண்ணி வச்சாலும் ஓகே, அங்கேயும் இருக்குது. இல்லாட்டி நீங்க பாருங்க, பாட்டம் ஆஃப் த பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட்ல வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன செய்யுது? உங்களுக்கு ஸ்லைட் ஷோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப ஸ்லைட் ஷோ பண்ணுவோம் நாம, ரைட்? பாருங்க, நாம வந்துட்டு டிரான்சிஷன் செட் பண்ணிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும். ஸோ டிரான்சிஷன் செட் பண்ணிட்டோம். பாருங்க, நம்ம ஸ்லைட் ஷோ கொடுத்தோன்னே எப்படி மேல புஷ் ஆகி வந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்லைட்ஸா போறோம்னு என்ன செய்யலாம்? ரைட் சைடு இறக்கி கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? ஒவ்வொன்றா போகும். பாருங்க, இதுவும் புஷ் புஷ் ஆகி மேல போகுது. பாருங்க, இது அடுத்தது ரிவீல் என்ற ஒரு என்ன ஒரு எனிமே டிரான்சிஷன். அதே போல பாருங்க, திரும்பியும் புஷ். அதே போல பாருங்க, அடுத்ததுக்கு என்ன ஒரு அஹ், மங்கி வர மாதிரி ஒரு டிரான்சிஷன் இல்லையா? அப்படி நாம என்ன செஞ்சிருந்தோம்? டிரான்சிஷன் செட் பண்ணியிருந்தோம். பாருங்க, இந்த இதுக்கு வந்துட்டு நாம என்ன ஒரு டிரான்சிஷன் செட் பண்ணிருக்கல. ஓகே, டிரான்சிஷன்ஸ் வந்துட்டு செட் பண்ணலாம். அதே போல பாருங்க, டிரான்சிஷன் வந்துட்டு நிறைய இருக்குது. நமக்கு விரும்பின டிரான்சிஷன் வந்துட்டு என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணலாம். பாருங்க, ஒரு டன்ஸ் ஆஃப் டிரான்சிஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்து கொள்ளலுமா இருக்கும். பாருங்க எப்படி கேட்டகரிஸா இருக்குது. பாருங்க, சப்புல்ல இருக்குது, அதே போல எக்ஸைட்டிங் இருக்குது, அதே போல டைனமிக் கண்டென்ட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு நம்ம ஸ்லைட் ஷோ செய்ய போகல, அதாவது பவர் பாயிண்ட்ல ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு செய்ய போகல. நிறைய நிறைய ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு என்ன செய்ய மாட்டேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிரான்சிஷன் கொடுக்க மாட்டோம், ரைட்? ஒரே நம்ம ஸ்மூத்தான ஒரே வகையான டிரான்சிஷனையே மெயின்டைன் பண்ணுவோம், ரைட்? பாருங்க, நம்ம
இப்ப நாம என்ன செய்வோம், ஒவ்வொன்றுக்கும் ஸ்லைடுக்கு வந்துட்டு டிரான்சிஷன் வந்துட்டு பவர் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம பிரசன்டேஷனுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான இம்பார்ட்டன்டான கோர் எலமெண்ட், ரைட்? இப்ப நாம இதுக்கு வந்துட்டு பாருங்க, மேல ஸ்டெப்ல நமக்கு என்ன செய்யலும் அதை வந்து பார்க்க கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? பாருங்க, ஒரு டெப் வர போக்குல டிரான்சிஷன் டிரான்சிஷன் வந்துட்டு பவர் பாயிண்ட்ற முக்கியமான எலமெண்ட். இந்த இதுக்கு நாம புஷ் என்ற ஒரு இது கொடுத்திருக்கிறோம். இதுக்கும் புஷ் என்ற ஒரு இது கொடுத்திருக்கோம். இதுக்கு ரிவீல் என்ற ஒரு அஹ், இது கொடுத்திருக்கிறோம். அதே போல பாருங்க, நிறைய இருக்குது. நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம இதை ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கான என்ன செய்யறோம், விவரத்தை வந்து நிறைய நிறைய இது கொடுக்குறோம். சரியா? நாம வந்துட்டு நிறைய இது கொடுக்குறோம்ல. ஓகே, நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யறோம் சொன்னா அந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஒரே இது ஃப்ளோவில் மெயின்டைன் ஆக வேணும், ரைட்? எப்படி சரி, ஒன்றை வந்துட்டு என்ன செய்யுங்க, மெயின்டைன் பண்ணி போங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன் இதை வந்துட்டு கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டு போங்க. இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸுக்காக வேண்டி என்ன செய்யறோம், நிறைய டிரான்சிஷன் கொடுத்து பாக்குறோம் இல்லையா? பாருங்க, டிரான்சிஷன் இப்படி வந்துச்சு. அடுத்தது வந்துட்டு புஷ்ஷுக்கே போகுது. அடுத்து வந்துட்டு ரிவீல் என்ற மாதிரி ஒரு இதை வந்துட்டு மறைஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போ இதாகிற மாதிரி காட்டிக்கிறோம். அடுத்த பாருங்க, ஒரு அது ஓகே தானே? இப்ப அடுத்ததுக்கு போவோம் பாருங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஒன் லாஸ்ட் டைம் என்ன செய்வோம், ஸ்லைட் ஷோவை பண்ணுவோம். பாருங்க, ஒரு ஸ்லைட் வந்துட்டு அடுத்த ஸ்லைட் போறோம், அடுத்த ஸ்லைட் போறோம், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, பாருங்க இது எப்படி இருந்துச்சு. அதே போல உங்களுக்கு போன இதுல இந்த பின்னுக்கு பேக் வரணும்னு சொல்லலாம், லெஃப்ட் சைடு ஏரோ கீ கிளிக் பண்ணீங்கன்னு என்ன செய்யலாம், உங்களுக்கு பேக் வரலாம். அதே போல திரும்ப முன்னுக்கு ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இதுல எந்த ஸ்லைட் வந்துட்டு டிரான்சிஷன் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்லைட் டிரான்சிஷன் வந்துட்டு செட் பண்ணி இருப்போம். ஓகே, இப்போ நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், டிரான்சிஷன் செட் பண்ணலாம். டிரான்சிஷன் தான் என்ன, ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போக்குல நடக்கிற சேஞ்ச் ஓவர் தான் வந்து டிரான்சிஷன், ரைட்? உங்களுக்கு இப்ப டிரான்சிஷன் ஒன்று நம்ம பவர் பாயிண்ட்ல வந்து எப்படி செட் பண்ணணும்னு தெரியும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம பவர் பாயிண்ட்ல நம்ம டேட்டாஸ் நம்ம என்ன ஒரு டீடைல்ஸ் ஏற்ற மட்டும் இன்ஃபர்மேஷன் நம்ம செட் பண்ண போறோமோ அதை செட் பண்ணி எடுத்துட்டு ஓகே. அப்ப டிரான்சிஷன் வரங்காட்டிலும் எப்படி செய்யறது இப்ப நமக்கு நல்லா தெரியும். டிரான்சிஷன் வந்துட்டு பவர் பாயிண்ட்ல வந்துட்டு முக்கியமானது. டிரான்சிஷன் ஒன்று இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம அஹ், செய்யற பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் ஒன்று மிச்சமே ஒரு இதா இருக்காது இல்லையா? ஸோ வந்துட்டு என்ன செய்யணும், நாம இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வேணும், டிரான்சிஷன்ல. ஸோ வந்துட்டு நாம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு அஹ், இருக்கிற இன்னும் கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸை வந்துட்டு நாம இதுக்கு வந்துட்டு பார்ப்போம், ரைட்? நாம ஆல்மோஸ்ட் பாருங்க, இந்த ஹோம்ல இருக்கிற இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருந்தோம் வேர்ட்ல. ஸோ அதையும் இங்க நாம ரிப்பீட் ஆக தேவையில்லை. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஸோ இந்த எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண தெரியும். நாம
நம்ம பவர் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கா என்ன செய்வோம் படிப்போம். ஸோ வந்துட்டு நாம என்ன செய்வோம், கிளாஸை வந்துட்டு என்ன செய்வோம், இந்த கிளாஸை வந்துட்டு வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நாம வந்துட்டு இன்னும் சில என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு இதுல இருக்கிற அஹ், இன்னும் சில வெரி லெஸ் அமௌண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்தோம்னா என்ன செய்யலாம், நமக்கு எஃபெக்டிவான ஒரு பவர் பாயிண்ட் வந்துட்டு ப்ரெசென்டேஷன் வந்து ரெடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டிரான்சிஷன் நாடிலும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் செய்வாங்க, கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரெசென்டேஷன்ல சோஃபா நாம தீம் செட் பண்ற இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நாம என்ன செஞ்சிட்டோம், ஒரு ப்ரெசென்டேஷன் ரெடி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். மற்றதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு சொல்றேன் நான். இப்போ நமக்கு காப்பி பேஸ்ட் பண்றதா இருக்கலாம். அதே போல இதுல இருக்கிற போல்ட் இதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பேராகிராஃப் இது, அதே போல ஷேப்ஸ் கூட நம்ம படிச்சிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்றதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ இதையும் நாம வந்துட்டு ப்ரெசென்டேஷன்ல ரிப்பீட் பண்ண உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ நீங்க எவ்வளவு குயிக்கா முடிச்சுட்டு உங்களோட சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கிறீங்களோ, இல்லாட்டி இதுல இருந்து எடுத்து உங்களுக்கு என்ன செய்யும், மிச்சம் ஸ்பீடா முடிச்சு உங்களுக்கு என்ன செய்யும், பெனிஃபிட்ஸ் ஆகும். ஆஹ் இது வந்துட்டு ஒரு இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன் ஆகும், எல்லா இடத்தையும் ஹெல்ப் பண்ணும், ரைட்? ஸோ வந்துட்டு நாம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ்ல மேபி நம்மளோட கோர்ஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். சோஃபா படிச்சதுல என்ன சரி கேட்க இருந்தா கேளுங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க நாம ஆல்ரெடி படிச்சது தான். ஒரு இன்சர்ட் டேபிள் நமக்கு ஆல்ரெடி தெரியுமில்ல, நம்ம இதுலயே பார்த்துட்டோம். ஸோ அதையும் இங்கே ரிப்பீட் பண்ணா இது உங்களுக்கு என்ன இருக்காது, உங்களுக்கு தானே என்ன செய்யும், நம்ம ஆல்ரெடி படிச்சது தானே, அதையும் இங்கே ரிப்பீட் பண்ண ப்ரெசன்டேஷன்லயும் சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், லேட் ஆக்குற மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நம்ம செய்ய தேவையில்ல. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம சார்ட் கூட படிச்சிருந்தோம் இல்லையா? விரும்பின சார்ட் வந்துட்டு என்ன செய்யணும், நமக்கு எட் பண்ணல. இதுவும் பவர் பாயிண்ட்ல நாம பார்த்தது தான். அதே இது வந்துட்டு என்ன செய்ய, சாரி, வேர்ட்ல அதே இது வந்துட்டு என்ன செய்யணும், நமக்கு இங்கேயும் எட் பண்ணலாம். அதே போல ஷேப்ஸ் அரிக்கலும், இதோ இந்த டிசைன் எல்லாம் எவ்ரி திங் பார்த்தோம். நம்ம இந்த அதுக்கப்புறம் இந்த எக்ஸல் ஷீட் வரும், இதை நம்ம எடிட் பண்றது பார்த்தோம். எவ்ரி ஒன் ரிமெம்பர்ஸ், ரைட்? தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே ஓகே, நாம படிச்சது எல்லாத்தையும் கடைசி கிளாஸுக்குள்ள என்னென்ன என்னென்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி கண்டென்ட்ஸை வந்துட்டு வேணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், கட்டாயம் கோ த்ரூ பண்ணுவோம், ரைட்? ஸோ நாம வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு சந்திப்போம். அடுத்த கிளாஸோட இன்ஷால்லா ட்ரை பண்ணி நாம நம்மளோட கோர்ஸையும் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னையும் சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் கேளுங்க கட்டாயம். ஸோ நாம படத்துக்கு நம்மளோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.